ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு 4 பல் பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி, கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு வந்து நான் தோல் நீக்காம தான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் போல் பெருஞ்சீரகம் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை. ஸோ நான் வந்து பெரிய வெங்காயத்தை ஒரு 4 பீஸாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மேகிஸ் ஃபிஷ் ஃப்ரை மசாலா இருக்குல்ல, அந்த மசாலா வந்து ஒரு பேக்கெட் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு பேக்கெட் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அப்புறம் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்ல திக் பேஸ்ட்டாக கிடைக்கும். இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மீன் துண்டோட நல்லா அந்த பேஸ்டெல்லாம் போட்டுட்டு நல்லா அது ஃபுல்லாகவே எல்லா மீன்லேயுமே நல்லா படுற மாதிரி உள்ளக்கு எல்லாமே நல்லா புரட்டி எடுத்து வச்சுக்க போகிறேன். நல்லா புரட்டி இதே மாதிரி எல்லா பக்கமும் இதோட லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த சிக்கன் பவுடரில் சால்ட் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம லைட்டாக எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நான் நல்லா புரட்டி எல்லா பக்கமும் படுற மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊற விடணும். சட்டியை நல்லா காய வச்சுட்டு இதில் வந்து என்னென்னா கொஞ்சம் தண்ணி பட்டுருச்சு, அதனால் எண்ணெய் தெளிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மீன் துண்டை வந்து நல்லா போட்டு நல்லா டீப் ஃப்ரை போட்டு நல்லா முன்னாடி பின்னாடி பரட்டி போட்டோன்னா ஃபிஷ் ஃப்ரை இந்த மாதிரி வந்துடுது. இதில் என்ன ஒன்றுன்னா நம்ம வந்து ஆட் பண்ண அந்த பேஸ்ட்டு வந்து நல்லாவே மீனில் ஒட்டி இருந்தது, எதுவுமே பிரிஞ்சு வரல, எல்லாமே நல்லா ஊட்டி இருந்துச்சு. சில மசாலா எப்படின்னா எல்லாமே பிரிஞ்சு வந்துடும், வெறும் மீன் மட்டும்தான் எண்ணெயில் இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதில் இந்த பேஸ்ட் வந்து எதுவுமே பிரிஞ்சு வராமல் எல்லாமே நல்ல டேஸ்ட், சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக நம்மளோட ஃபிஷ் ஃப்ரையோட அவுட்புட் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. மசாலா எல்லாமே பக்காவாக நல்லா ஒட்டி இருந்துச்சு மீனில், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருந்துச்சு.